விஜய் உங்களை போட்ட ஒரு நடிகர் தான், அவருக்கு அதிகப்படியான கூட்டங்கள் வருவதை வச்சு அவருடைய எதிர்காலம் எப்படி சார்? ஏன்னா எனக்கு ஒரே கஷ்டம், 1996ஆம் ஆண்டு வந்து இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸ்லாம் அதிகமாக கிடையாது. அப்போ எனக்கு வந்து கூட்டத்தில் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு பலருக்கும் கிடைத்திருக்காது. விபரீதமான கூட்டங்கள் வந்திருக்கு. அதுக்கு பிறகு பலமுறை பல பிரச்சாரங்கள் வந்து நான் சேர்ந்து இயக்கத்திற்காக பிரச்சாரம் செய்யும் போதும் அதை விட பிரம்மாண்டமான கூட்டத்தை பார்த்திருக்கின்றேன். ஆனால் கூட்டங்கள் வருவதெல்லாம் வாக்காக மாறி இருந்தால் ஒவ்வொரு முறையும் நான் பிரச்சாரம் செய்த கட்சி தான் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அப்படிலாம் நடக்கல. ஸோ கிரவுட் வில் கம், யாரு வேணுங்க வரும். நாளைக்கு ரஜினி சார் போனால் இதோட பெரிய கூட்டம் வரும், அஜித் குமார் போனால் அதோட பெரிய கூட்டம் வரும். கூட்டம் வரதான் செய்யும். நடிகரை வந்து தெருவிலை பார்க்காதவர்கள், நான் வந்து அடிக்கடி போறேன், என்னைக்கே பார்க்க இவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சுன்னா, என்றுமே மக்களை சந்திக்காதவர்கள் செல்லும் போது எவ்வளவு பெரிய கூட்டம் வரும். அது கூட்டம் வருது நியாயம் தானே. அது கூட்டம் வராட்டி தான் அவர் கவலை பண்ணும். அந்த கட்சியில வந்து பொறுப்புகளை வேண்டுவதற்காக கடுமையான ஒரு போட்டியும் நிலவுது. அது வந்து அந்த கட்சியில் இருக்கிறவங்க கேட்கணும், இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. அந்த கட்சியில் போட்டி நடக்குது, போட்டி நடக்கல, அஜிதா பிரச்சனை என்ன சார் நினைக்கிறீங்க, இதெல்லாம் எனக்கு பதில் சொன்ன அவசியம் எனக்கு கிடையாது சார். விஜய் வந்து பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்றாங்க. வரக்கூடிய தேர்தலில் வந்து சி டீம் இணைஞ்சு பாரதிய ஜனதாவோட இணைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு. ஒவ்வொருத்தரையும் வந்து தேர்தல் காலத்தில் வரும்போது ஒவ்வொருத்தரும் பி டீம் ஆயிடுவாங்க, சி டீம் ஆயிடுவாங்க, டி டீம் ஆயிடுவாங்க. என்ன டீம்ன்றது வந்து சரியாக கூட்டணி அமைந்த பிறகு யார் டீம்னு தெரியும். அப்போ வந்து நம்ம அதை பத்தி பேசணும். அப்ப விஜய் கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரு விஜய் வந்து எந்த கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யார் சொன்னா? வாய்ப்பு இருக்குதா? அவர் தான் முதலமைச்சர் ஆகணும் பொதுக்குழுலே சொல்லிட்டாருங்க. அப்புறம் மற்றவங்களாம் இவருக்கு வந்து கீழே இருப்பாங்களா? எப்படி இருப்பாங்க? என்ன கருத்து கேட்டால் நிச்சயமா யாரும் வந்து நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி விஜயோட கூட்டணி வைக்க மாட்டாங்க என்னுடைய கருத்து.